வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய மேட்சை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதை பற்றின ஒரு தகவலை பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு பரிதாபமான நிலையில் WWE முன்னாள் ரெஸ்லர் இருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது. த மான்ஸ்டர்ஸ் அழைக்கப்படுற ரைபேக், பிரான் ஸ்ட்ரோமன் மற்றும் பிக் ஷோ இவங்கெல்லாம் WWEக்காக ஒரு வேலைக்காக வர போகிறாங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோ பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ண மூலியமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கான பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒர்க் லீவ் கொடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. சண்டேயும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஆனால் சாட்டர்டே சண்டே 2 நாளுமே அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. இப்போது ட்ரிபிள் எயிட்டோட எரால முழுக்க எல்லா விதமான WWE பேப்பரையும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரெஸ்ல்மேனியா டபுள் ஷோ நடக்கிறதுனால சாட்டர்டே சண்டே அப்படின்னு நடக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை பார்க்குறோம். இப்போது கிளாஸ் இன் இட்டாலி மக்களுக்கு சண்டே மட்டும் தான் லீவு. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே இதுக்குன்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்பேஷலாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டே சொல்லிட்டு நீங்கள் இட்டாலியில் ஒரு பேப்பர் நடத்திங்கன்னா சண்டே தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறமா WWE பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரையோ சண்டே நடத்த போகிறாங்க. அதுதான் கிளாஸ் இன் இட்டாலி. அதாவது நம்ம இந்த மாதம் மே 31 கரெக்டாக பார்த்தீங்கன்னா மே முடிஞ்சு நமக்கு ஜூன் வந்துடும். ஜூன் 1 கரெக்டாக திங்கக்கிழமை தான். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம்ல, அதை திங்கக்கிழமை தான் நம்ம கிளாஸ் இன் இட்டாலி பேப்பர் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை ராவையும் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து 2 ஷோ பார்க்க போகிறோம். இது ரோமன் ரெயின்ஸ் மற்றும் ஜேக்கப் ஹார்ட் ரெஸ்லருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. ஏன்னா இட்டாலியில் அவங்க இட்டாலி பேப்பரி மட்டும் இல்லாமல் அடுத்து ராவையும் நடத்துகிறாங்க. ஸோ சண்டே வந்து அவங்க இந்த ஷோவை முடிச்சுட்டு மண்டே நைட் முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம்ல. அதனால் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து இது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. WWE விட்டு போனதுக்கு அப்புறமா பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் அப்படிங்கிற கெரியரில் தான் ரெஸ்லிங் கெரியரை விட்டு போயிட்டார். ஒரு காலத்தில் பிரான் ஸ்ட்ரோமன்லாம் எப்பா நீ எல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன் பிராக் லெஸ்னருக்கே டஃபெல்லாம் கொடுத்தாரு, யூனிவர்சல் சாம்பியன் ஆனார். ஆனால் ட்ரிபிள் எயிச்சோட ஏரால பிரான் ஸ்ட்ரோமன் ஒழுங்காக காட்டப்படல. 2வது முறையாக WWEலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட பிரான் ஸ்ட்ரோமன் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூராக இருக்கிறாரு. ஆக்சுவலி WWE சம்பாதிக்கிற வர சாப்பிட்டு நல்லா சம்பாதிக்காரு. அப்படிப்பட்ட பிரான் ஸ்ட்ரோமன், பிக் ஷோ, பேக் இவங்கெல்லாம் WWE வரதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கான இன்ட்ராக்டில் தான் இருக்காராம். அதாவது சின்ன கான்ட்ராக்ட் போட்டு பெத்த லாபத்தில் இவங்களை கூட்டிகிட்டு வரலாம். அதாவது 1 இயர் கான்ட்ராக்டில் இவங்களை கூட்டிகிட்டு வந்து இப்போதைக்கு இவங்களை பலியாடாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்களாம். என்னப்பா சொல்கிற, இவங்க 3 பேரையும் பலியாடாக யூஸ் பண்ணதுக்காக WWE கூட்டிகிட்டு வராங்களான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு WWEயில் ஒரு மான்ஸ்டர் ரெஸ்லரை WWE உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் ரெஸ்லருக்காக இவங்களை பலியாடாக யூஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாங்களாம். வேறு யாருமே கிடையாது, ஓபாஃபெமியோட வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெருசாகிட்டு இருக்குது. எல்லாரையும் தூக்கி போட்டு அடித்து பிராக் லெஸ்னரே விரட்டி விட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஓபாஃபெமி ஒரு மான்ஸ்டர் லெவலில் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மான்ஸ்டரை WWE முன்னாள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ரைபேக், பிக் ஷோ, மார்க் ஹென்ரி இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்கள கான்டாக்ட் பண்ணி மேக்ஸிமம் அவங்கள சில பேர் பார்த்தீங்கன்னா 1 டே ஷோக்குக்காக, அது ரொம்ப கஷ்டமாக போச்சு, 1 டே ஷோக்காக ஒரு பேப்பருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட மோத வச்சு அதில் ஓபாஃபெமி வெற்றி பெற வச்சு ஓபாவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்குது. இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது, நிறைய டைம் நடந்திருக்குது. ஓபாஃபெமியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மான்ஸ்டர் லெவல் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே என்டர்டெயின் கொடுக்குற ஒரு ரெஸ்லராகவும் இருக்கணும். இப்போ அவர் மோதிக்கிட்டு இருக்க எல்லா ரெஸ்லருமே சின்ன ரெஸ்லர் அப்படிங்கிறனால இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுவே பிக் ஷோ கூட பிக் ஷோ வந்துட்டாருப்பா, பிரான் ஸ்ட்ரோமன் வந்துட்டாருப்பா, ரைபேக் வந்துட்டாருப்பா இப்படின்னு சொல்லும்போது டபுளுடைய மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, நமக்கும் ஓபாஃபெமி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட முடிவு எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இவங்க யாருமே கிடையாது, பைப்பர் நிவின் WWEயில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை போடுற ஒரு ரெஸ்லர் கிடையாது. அப்போ தான் சண்டை போடுவாங்க. இப்போ வீக்லி மண்டே நைட் ராலன்ஸாக இருக்கட்டும், சிஎம் பங்காக இருக்கட்டும், அவங்களாம் சண்டை போடுறாங்க. ஓகே, பெண்டாவெலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வீக்லி சண்டை போடுறாங்க. பட் ஆனால் பைப்பர் நிவின் 6 மாதம் இருக்கா 7 மாதம் இருக்கா தான் WWE சண்டை போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்ட மல்டிபிள் ஃப்ராக்சர் இன்ஜுரி காரணமாக கங்கஷன் இன்ஜுரி ஏற்பட்டதுனால WWE போனாங்க. இவங்களை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச WWE வந்து இவங்க ரிலீஸே பண்ணிட்டாங்க. பைப்பர் நிவின் WWE இல்லை. இப்போ அவங்களுடைய செகண்ட் சர்ஜரியை பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி சில நாட்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹிப் சர்ஜரி நடந்து இப்போ அவங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கியூர் ஆகிட்டாங்க. கியூர் ஆனதுக்கப்புறமா தன்னுடைய செகண்ட் சர்ஜரியான கங்கஷன் சர்ஜரி, அதாவது நெக் சர்ஜரியை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பைப்பர் நிவின் பார்த்தீங்கன்னா WWEயில் ஓரளவுக்கு பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் WWE வந்தாங்க. இப்போ அவங்களுடைய நிலைமையை பாருங்களேன். இதுதான் இப்போ ரீசெண்டாக சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஓகேவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பர் நிவின் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே பரிதாபமாக இருக்குல்ல.
WWE பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை அடுத்ததாக நடத்த போகிறாங்க. இந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ரோமன் ரெய்ன்ஸ்க்கு மேட்ச் இருக்காது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். பிகாஸ் ரோமன் ரெய்ன்ஸோட ஷெடியூல் வந்து நிறைய இருக்குது. அதனால் ரோமன் ரெய்ன்ஸ் வந்து சாட்டர்டே மெயின் இவெண்ட்டாக இருக்கட்டும், நைட் ஆஃப் ஜம்பிளாக இருக்கட்டும் பங்கேற்க மாட்டார். பட் இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை இன்னொருத்தருக்கு சாதகமாக WWE அமைக்க போகிறாங்க. அது வேறு யாருக்கும் கிடையாது, நம்ம ஜேக்கப் ஃபேட்டுக்காக. ஜேக்கப் ஃபேட்டு இப்போ WWE பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளாக வளர்ந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கான அடுத்த ஆப்பனண்ட்டும் ரோமன் ரெய்ன்ஸ் தான். இப்போ ரோமன் ரெய்ன்ஸ் தோத்துட்டாரு அப்படிங்கிறனால ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னது? ரோமன்ட்ட தோத்துட்டாருப்பா, அந்த பாயிண்ட்டை மறைக்கணும். ரோமன்ட்ட ஜேக்கப் ஃபேட்டு தோத்துட்டாரு அப்படிங்கிற பாயிண்ட்டை மறைக்கிறதுக்காக ரோமன் ரெய்ன்ஸ் குடும்பத்தில் இருக்கிற ஜிம்மி அண்ட் ஜே ஊசோவை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டிருக்காங்க. இப்போ அப்கமிங்கில் கிளாஸ் நிட்டரில் ஒன்று ரோமன் ரெய்ன்ஸ் கூட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ஜேக்கப் ஃபேட்டு மோதுவார், அல்லது பிளட் லைன் கூட சிவில் வாராக ஒரு மேட்ச் விளையாடாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜேக்கப் ஃபேட்டுக்குன்னு சொல்லி டீம் மெம்பர்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ ஒன்று அது நடக்கும், இல்லாட்டா இது நடக்கும். இப்போது சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் நமக்கு என்ன அப்டேட் கிடச்சிதுன்னா, சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஜேக்கப் ஃபேட்டு வெர்சஸ் ஊசோஸ்குள்ள ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஜேக்கப் ஃபேட்டுக்கும் ஜிம்மி ஊசோக்கும் ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஜிம்மி ஊசோ நமக்கு தெரியும், அவர் மெயின் இவன் ஜே ஊசோ. இப்படி நடக்கும் பட்சத்தில் ரோமன் ரெய்ன்ஸ் நான் எப்படிலாம் அப்கமிங்கில் கொடுமைப்படுத்துவேன் அப்படிங்கிறத ஜேக்கப் ஃபேட்டு நிரூபிக்கலாம். அல்லது அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஊசோ கூட மோதாட்டா ஜிம்மி ஊசோ கூட நம்ம ஜேக்கப் ஃபேட்டு மோதலாம். ஜிம்மி ஊசோக்கும் ஜேக்கப் ஃபேட்டுக்கும் மேட்ச் நடந்தது கிடையாது. ஆக்சுவலி ஜே ஊசோ கூட நடந்திருக்குது, ஆனால் ஜிம்மி ஊசோ கூட இதுக்கு முன்னாடி ஜேக்கப் ஃபேட்டுக்கு நடந்தது கிடையாது. அப்படி நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜேக்கப் ஃபேட்டு கூட 2-on-1 ஹேண்டிகேப் மேட்ச் கூட விளையாடலாம். ஏன்னா ஜேக்கப் ஃபேட்டு ஃபார்மர் ஹெவி வெயிட் சாம்பியனான ஜே ஊசோ மட்டும் இல்லாமல் ஜிம்மி ஊசோ ரெண்டு பேருமே அடக்குவார். இது ரோமன் ரெய்ன்ஸ் கூட மோதுறதுக்கான டஃப்பாக அதிகப்படுத்தும்ல. ஜேக்கப் ஃபேட்டு ரொம்ப பயங்கரமானவருப்பா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருப்பா அப்படிங்கிறத ரசிகர்கள் மத்தியில் காட்டுறதுக்கான ஒரு ஹிண்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மேபி ஒன்று சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்கும், அல்லது 2-on-1 ஹேண்டிகேப் மேட்சாக நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான் கைஸ், ஜேக்கப் ஃபேட்டுவை WWE பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் ஒரு மான்ஸ்டர் லெவலில் காட்ட போகிறாங்க. அதாவது எப்படி ஓபாஃமி ஒரு மான்ஸ்டரோ அதே மாதிரி ஜேக்கப் ஃபேட்டும் ஒரு மான்ஸ்டர் தான். அவரை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜேக்கப் ஃபேட்டு ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ரெண்டு பேர் கூட 2-on-1 ஹேண்டிகேப் மேட்ச் விளையாடினா கூட ஆச்சரியப்படறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கான விஷயம். WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஜெம்மை இறந்துட்டாங்க அப்படின்னா அது நியூ டே, அது நிறைய பேருக்கு தெரியும், அதை ஒத்துக்குவாங்க. நியூ டே டீமை சமீபத்தில் ஒழுங்காக காட்டாவிட்டாலும் WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஜெம்மை இறந்துட்டாங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்குது டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க, ஆனால் அது பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடையாது, ஒரிஜினல் டைமண்ட்டை இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நியூ டே வச்சு எத்தனையோ விதத்தில் WWE சம்பாதிச்சாங்க, எத்தனையோ விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல லாபங்கள் பெற்றாங்க. ஆனால் நியூ டே கேட்ட சம்பளத்தை இவங்களால் கொடுக்க முடியலைங்கிறத விட இப்போதைக்கு அவங்க கொடுக்குற சம்பளம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த கோஃபி வச்சு போகிறீங்க, அது கரெக்டு தானே? இவரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன தோணுச்சு, கோஃபி கிங்ஸ்டன் மாதிரி இருக்குது. எத்தனை இட்லி சுட்டாலும் சிவனேசன் சுட்ட ஒரு இட்லின்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு எத்தனை தடவை நம்ம பார்த்தாலும் ராயல் ரம்பில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நம்மளோட மைண்டில் தோன்றது கண்டிப்பாக கோஃபி கிங்ஸ்டன் தான். இப்போ கோஃபி கிங்ஸ்டன் நியூ டேலேருந்து பிரித்து பாருங்களேன், அந்த WWE சாம்பியன்ஷிப் வின் பண்ணது, அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது, டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது எல்லாமே நம்மளுடைய மனசுக்குள்ளே ஞாபகத்தமாக வரும். அப்படிப்பட்ட பல மூமெண்டம் பண்ண ஒரு ஜெம்மை WWE இறந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் AEW போக போகிறாரு, ஆனால் போகும்போது சிங்கிள் ரெஸ்லராக போக போகிறதில்ல, டாக் டீமாக தான் போக போகிறாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைப்பட்டேன், கோஃபி கிங்ஸ்டனை பழையபடி ஒரு சிங்கிள் ரெஸ்லராக மீண்டும் பார்ப்போன்னு. கடைசி வரைக்கும் அது நடக்கலைங்க.